இந்த ஜோதிடத்தை வைத்துத்தான் சனாதன தர்ம வேதம் படைக்கப்பட்டதாக சனாதன தர்ம வேதம் சொல்கிறது. நான் ஜோதிட சத்குருஜி மேரு சொல்லவில்லை. இது எங்கிருந்து இதெல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னா, வேதத்தின் கண் என்று சொல்லக்கூடிய ஜோதிடம். வேதம் என்ற வார்த்தை பிராமணிய மொழி அல்ல, பிராமணிய பாஷையும் அல்ல. இன்மையில் சொல்ல போனால் சமஸ்கிருதம் பிராமணிய பாஷை அல்ல. நீங்கள் நினைக்கிற சமஸ்கிருத மொழியோ, நீங்கள் நினைக்கிற பார்சி மொழியோ, ஹிந்தி மொழியோ, இங்கிலீஷ் மொழியோ, தமிழ் மொழியோ கிடையாது. ஜோதிட மொழி. பின்ன கும்பலக்னத்துக்கு மாரகாதிபதி, மாரகம்னா மரணத்தை கொடுப்பான். அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உருவ கடவுள் தான் முருகர். நீ அதே கும்பிட்ட, இப்போ ஷாக் அடிக்குதா? புரியுதா? அதெல்லாம் நீ கும்பிட்டா பலன் கிடையாது. அதனால தான் பஞ்சாங்கம் தான் இந்து மதத்துக்கு ஆதாரம், ஜோதிடம் தான் இந்து மதத்துக்கு ஆதாரம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் உங்களுக்கு விடை தெரிலன்னா ஏன் மேலே கை காட்டுறீங்க? எல்லாம் ரஜினிகாந்த் அடிக்கடி காட்டுவார். நீங்கள் ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்கன்னு அப்படின்னுவார். மேலேன்னுவார். மேலே யார் இருக்கிறாங்க? ரஜினிகாந்த் தாத்தா இருக்காரா? கோள்கள் இருக்குது. அதைத்தான் நம்ம கடவுளுன்றோம். அப்போது உலகத்தில் உள்ள எல்லா சிவன் கோயிலுமே சூரியனுடைய மேலே உள்ள சூரிய நட்சத்திரத்துடைய ஆற்றல்களால் தான் அங்கே வர பக்தர்களுக்கு நன்மை நடக்கிறது. அங்கே உள்ள கற்சிறையால் கிடையாது. தர்க்கம் பண்ணி எது மனிதனுக்கு மிகுந்த நன்மையை செய்யுமோ அதை வச்சுக்கிட்டு, எது மிகுந்த துன்பத்தை கொடுமோ அதை அதுக்காக துன்பமே இல்லாமல் இருந்தாலும் பொய்யாயிடும். அவனும் நம்ப மாட்டான், கொஞ்சம் கேள்வி கேட்டுருவான். ஏன்னா துன்பம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஆமாம், அதனால் துன்பம் கொஞ்சமாக சொல்லு, ஒரு 25% சொல்லு, 70% இல்லை சொல்லு, 25% அப்படி 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 கொண்டாந்து அப்படி காட்டி அப்படி பாலிஷ் பண்ணு. ஆபாச பொம்மைகள் இருந்ததுன்னு வைங்க, அதுதாங்க இந்து சனாதன தர்ம மதத்தினுடைய கோயிலுன்னு நீ தப்பாக பேசுவ. இந்த மூணுத்தையும் சரியாக புரிஞ்சுக்கோ, வியாக்கரணத்தையும் சிக்ஷாவையும் கல்பத்தையும். அப்போ தான் அங்கே இருக்கிறது ஆபாசமான பொம்மைகள் இல்லை, இது மனித வாழ்க்கையில் இன்றியமையாத தத்துவ உண்மைகள்.